பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு GST 2.0 குறித்த குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் peopleFriendlyGST.com. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நேற்று காலை குஜராத் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவியது. பின்னர் புயலாக மாறிய நிலையில் அதற்கு சக்தி என்று பெயரிடப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது தீவிர புயலாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று முதல் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இந்த கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். நேற்று காலையுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் சென்னை, அடையாறு, வேளச்சேரி, மாதவரம் விமான நிலையம், கொரட்டூர், காசிமேடு, ஆலந்தூர், தண்டையார்பேட்டை, அயப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்களில் தலா 30 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.